உங்களுக்கு தெரியுமா, ஒரு காரியத்தை நீங்க சொல்லு. ஏன் வீட்டுல உங்க பிள்ளைகளுக்கு கூப்பிடுறதுல நல்ல வார்த்தைகளை சொல்லி கூப்பிடுங்க. உங்க கணவனை திட்டுற போது நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க. மனைவிகளை திட்டுற போது நல்ல வார்த்தைகளை சொல்லி தவறான வார்த்தைகளை எது என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்ன காரணம் என்னன்னா, இவங்க பேச 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 பேசவே அந்த குணாதிசயமாவ அவங்க மாறிடுவாங்க. யாக்கோப்புன்னு என்னது, எத்தனை அர்த்தம். யாக்கோப்புன்னு கூப்பிடுகிற போதெல்லாம் எப்படிதான் கூப்பிடுறாங்க, ஏமாற்றுக்காரனே இங்க வா, ஏமாற்றுக்காரனே இங்க வா, ஏமாற்றுக்காரனே வா அப்படின்னா அவனுடைய சுபாவம் எல்லாம் எப்படித்தான் மாறுது, ஏமாத்துறான் ஏமாத்துறான். ஏன் அறிக்கை செய்யறோம், நம்ம கூப்பிடுறோம். நம்ம வீடுகளே எப்படி கூப்பிடுமல்ல, ஒரு சிலர் எரும மாடுன்னு கூப்பிடுவோம்ல, பண்ணின்னு கூப்பிடுறோம், நான் ஏன்னு கூப்பிடுறோம்ல. இப்படி எல்லாம் கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு நீங்க மனுஷ சுபாவத்தை என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்கவே முடியாது. நீங்க என்ன சொல்லி நீங்க கூப்பிடுறீங்களோ அவர்களாகத்தான் அவங்க இருப்பாங்க, அவங்களாகத்தான் இருப்பாங்க. நீங்க பேச பேச, நீங்க அறிக்கை செய்ய அவங்களுடைய குணாதிசயமாகத்தான் அவங்க இருப்பாங்களே ஒழிய ஒரு நாளும் அவர்கள் மனித சுபாவம் இருக்காது. ஏன்னா நீ அறிக்கை செய்த என்னது, எரும மாடுங்கிற, கழுதைங்கிற, இப்படிதானே கூப்பிடுறோம். இப்படி கூப்பிட்டு போது என் பையன் அடங்க மாட்டேங்கிறான், அடங்க மாட்டான். ஏன், அவன் கழுதை, அப்படிதான் இருப்பான். நாய் 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 நாயின்னு கூப்பிடுறோம், நாய் நாயின்னு கூப்பிடுறோம். நமக்கு அந்த வார்த்தைகளை பேசுறோம். ஆனா என்ன செய்யறதுல, ஒரு நாள் பேச்ச கேட்கறதுல, அடங்க மாட்டேங்கிறான். எதை கேட்டாலும் எதிர்த்து பேசுறான். அவன் வள்ளு வள்ளுன்னு கடிச்சிட்டு தான் இருப்பான். நீ தான் என்ன செய்யற, நாய் நாய்ங்கிறல, அவன் எதிர்த்து கடிச்சிட்டு தான் இருப்பான். நம்ம பேசுறத நம்ம என்ன சொல்லி அண்ணுக்க நம்ம அறிக்கை செய்யறோமோ அந்த சுபாவமாகவே அவன் மாறும். எனக்கு தெரியும், ஒரு அம்மா வச்சிருந்தாங்க பேர, கணவனுடைய பேர. எல்லாத்துக்கும் தெரியும் பாருங்க, எல்லாரும் பார்த்திருக்கிறாங்க. அது சொல்றது நல்லதுதான், தப்பா நினைக்க மாட்டாங்க. எனக்கு பிரியமான குடும்பம் தான் பாருங்க. கணவனுடைய பேரை எப்படி பதிவு வச்சிருக்காங்க, எரும மாடுன்னு. கணவனுடைய பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னென்னமோ இருக்கு, டார்லிங்னு போடலாம், அத்தான்னு போடலாம், பொத்தான்னு போடலாம், என்னென்னமோ இருக்குது. டியர்னு போடலாம், என்னென்னமோ இருக்குது, அப்பான்னு போடலாம். இப்படியெல்லாம் இருக்கிறத விட்டுட்டு எரும மாடு அப்படின்னு சொல்லிட்டு கணவர் பண்ணாவே யாருன்னா எரும மாடு பேசுதுன்னு சொல்லிட்டு பேசுற போது கடிச்சுக்க, அப்படியே பயங்கரமா கடிக்கிறது, சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் எதிர்த்து பேசுறது. யார்கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க, கணவனுடைய அன்பை பார்க்க முடியாது, கணவனுடைய பண்பை பார்க்க முடியாது. எதை செஞ்சாலும் அப்படிதான். நம்ம என்னத்தை அறிக்கை செய்யறோமோ, எதை விதைக்கிறோமோ அது அறுப்பு.